ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் உலகத்தில் ஒரு மனுஷன் உயிரோட வாழணும் அப்படின்னா உணவு என்பது நமக்கு மிக முக்கியமாக தேவை. அப்படிப்பட்ட உணவை வேலைப்பளு காரணமாக நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருப்போம். அந்த மாதிரி அவசர அவசரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் நம்ம உடம்புக்கு பலவிதமான வியாதிகள் வருமாம். அது என்னென்ன வியாதிகள், ஏன் இந்த வியாதிகள்லாம் நமக்கு வருது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த காலத்தில் கம்பு, கேழ்வரகு, இந்த பனை, திணை வகைகள்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ கலப்படமற்ற உணவுகளை நம்ம முன்னாடி இயற்கையான முறையில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 99% பார்த்திங்கன்னா கலப்பட உணவுகள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதாவது ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இயற்கை முறையில் நம்ம உணவை உற்பத்தி பண்ணாலுமே அதிலேயே விதையிலே நம்ம கலப்படம் பண்ணி தான் நம்ம விதைக்கிறோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட உணவு நம்ம அர்ஜென்ட்டாக வேகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள்ன்றது மிக வேகமாக குறைஞ்சிட்டே வருமாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் எடையுமே வேகமாக அதிகரிக்குமாம். ஸோ அதனால் நம்ம மெதுவாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்றது நம்ம மூளைக்கு போகிறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா குறைவான கால அவகாசம் மட்டும்தான் எடுத்துக்கும். அதுவே நம்ம கடகடன்னு வேகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் ரொம்ப அதிகமாக எடுத்துக்குமாம். இதனால் நம்ம அளவுக்கு அதிகமான சாப்பாடை சாப்பிட நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனைகள். அதாவது நம்ம சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடல அப்படின்னா நம்ம உடம்புல செரிமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வருமாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண், அஜீரணம், வாயு, மலச்சிக்கல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப வேகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையோட அளவு திடீர்னு ஸ்பீடாகுமா, திடீர்னு குறையுமா, அதிகரித்து குறையும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறதுனால நீரிழிவு நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எடை அதிகரிப்பு, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகிறதுனால நமக்கு இருதய சம்பந்தமான நோய்கள்லாம் வரக்கூடும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நம்ம வேறு ஏதாவது ஒரு சிந்தனையை நினச்சிக்கிட்டே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மன அழுத்தம் வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து நம்ம உடம்புல பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நம்ம சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடாம டைரெக்டாக முழுங்கினோம்னா இந்த மாதிரியான வியாதிகள்லாம் நமக்கு வருமாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற உணவுகள், அதாவது வேக வைக்காமல் அரைகுறையாக, இப்போ நான்வெஜ்ஜே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அரைகுறை வேக்காடோடு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய பற்களுக்கு நல்லதில்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. கூடவே செரிமான பிரச்சனைகள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பல விதமான ஊடகங்களையும் புக்ஸ்லையும் பார்த்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இதில் என்னோட தனிப்பட்ட கருத்து எதுவும் நான் தெரிவிக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.